லோக்கலிட்டி சேஃப்டி பற்றி எப்படி சார்? ஏன்னா நிறையா கண்ட்ரீஸில் அதை தான் நம்ம இந்தியா விட்டு மற்ற கண்ட்ரி அப்ராட் போனாலுமே சேஃப்டி ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை சார்? நீங்கள் பிரின்சிபலாக இருந்தேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த எக்ஸ்போஷர் எப்படி சார்? அது எங்கே ஒர்க் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். IELTS, OET இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது இப்போ நான் அந்த கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அவங்க மெஜாரிட்டியே பேசுகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னும் போது அந்த லாங்குவேஜை நான் கற்றுக்கணும், அதுக்கான டெஸ்ட். எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே தான் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். இதே கிராசரி வாங்குறதா இருக்கட்டும், இல்ல கார் பெட்ரோல் போறதா இருக்கட்டும், வீட்டு ரெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். பட் ஃபேமிலி இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பட் நீங்க சிங்கிளா வந்தீங்க அப்படின்னா ஷேரிங்ல இருக்கும் எல்லாமே. ஸோ ஷேரிங்ல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் த திங் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு $2,500 நம்ம பே பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 1,200 தான் நீங்க பே பண்ணுவீங்க சிங்கிளா இருக்கும்போது. சோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆமா. அதர் தட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சராசரியா நீங்க வந்து ஒரு salary பேக்கேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவேட் ஒரு 5 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு 5-6 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ரஃப்லி ஒரு $80,000 to $90,000 வந்து உங்களுக்கு பெர் இயருக்கு வந்து உங்களுக்கு salary கிடைக்கும். இதுல டாக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி டாக்ஸ் இருக்கு, ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது 20% டாக்ஸ் இருக்கும். பட் இண்டிவிஜுவலுக்கு மேபி 30% ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி ஷுவரா தெரியல. பட் 30 அது எனக்கு தெரியும். பட் ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் வந்து 20% இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் சேவிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே சார், ஃபைன், எனக்கு புரியுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த அரப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்கட்டும், அமெரிக்கன்ஸ் போனாலுமே சரி, அந்த சைடுமே சரி, மோஸ்ட்லி டேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரி இருந்துட்டு தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்பென்ஸுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து அங்கே என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வெரைட்டி அட்வான்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்படி சார் அந்த லோக்கலிட்டி சேஃப்டி பற்றி எப்படி சார்? ஏன்னா நிறையா கண்ட்ரீஸில் அதை தான் நம்ம இந்தியா விட்டு மற்ற கண்ட்ரி அப்ராட் போனாலுமே சேஃப்டி ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை சார்? அங்கே எப்படி சார் அந்த விஷயம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? இது நான் இந்தியாவில இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா ரேசிசம்ங்கிறது வந்து எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணும்போது அப்ப அந்த பெங்களூர் தமிழ் ரியாக்ட் பண்ணதப்போ பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்ப நம்மளுக்கு எல்லாம் பயங்கர ரேசிசம். தமிழ் தெரிஞ்சாலுமே கன்னடம் மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப போனப்ப எனக்கு கன்னடமும் தெரியாது. சோ அப்படிங்கும் போது அங்க பயங்கர ரேசிசம் இருந்தது. வெளியிலே போக முடியல, காய்கறி வாங்க முடியாது. எங்கேயா போகும்போது தமிழ் தெரிஞ்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும். சோ ரேசிசம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு நார்த்து போனீங்கன்னா அங்க இருந்து நார்த்ல இருந்து சவுத் சென்னை போகும்போது இருக்கும், சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரும்போது இருக்கும். சோ எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு சில இதுல இருக்கும். இப்போ ரேசிசம் சொல்லும் போது நான் ஆஸ்திரேலியால வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ரேசிசம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா இங்க ஆஸ்திரேலியா வந்து வெரி பியூர்லி மல்டிகல்ச்சரல் என்விரான்மெண்ட். அதனால வந்து அவ்வளோ ரேசிசம் இருக்காது. நான் 1-2 பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் சேனல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது இன்னாப்ராப்பரா பிஹேவியர் நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. சோ அதனால வந்து ரேசிசம் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ் தான் நான் சொல்ல முடியும். எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டுட். என்னென்னா நம்ம வேலைக்கு போனோம்னா போன வேலையை மட்டும் பார்க்கணும். அதை தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அது நம்ம நாடுன்ட்டு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சா அது அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ கம்பேரிட்டிவ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சைட்லேயே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனால், நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு அந்த ஒரு கார மாதிரி போனால் அந்த ஒரு காரங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அதனால் நம்ம வந்த வேலை என்னையோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறப்ப அது ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தால நம்ம விலகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் புரியுது சார். அதை தான் நீங்கள் பிரின்சிபலாக இருந்தேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த எக்ஸ்போஷர் எப்படி சார்? அது எங்கே ஒர்க் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். பெங்களூர்ல வந்து நான் பிரின்சிபலா ஒரு 5 years வேலை செஞ்சேன் நான். அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு திருச்சி பக்கத்துல பெரம்பலூர்ங்கிற ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு நர்சிங் காலேஜ்ல வேலை செஞ்சேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நான் 1999 to 2001 வந்து நீங்க எம்எஸ்சி படிச்ச கேண்டிடேட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கர வாண்டட் இருந்தது. ஸோ நான் முடிச்சு அடுத்த நாள்லயே வந்து நான் பிரின்சிபல் இன்சார்ஜா ஜாயின் பண்ணேன் கோலார்ல. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு காலேஜை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அகாடமிக் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்டல் இருக்கு, லைப்ரரி இருக்கு, லேப்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ நிறைய
இஸ் a very vast experience னு வச்சுக்கோங்களேன். அது பத்தாம யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷன், கவுன்சில் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டெல்லியில இருந்து நர்சிங் கவுன்சில் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் a very big experience, huge exposure எனக்கு. பட் ஐ லேர்ன் a lot. நான் ஒவ்வொரு நாளும் நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய சப்போர்ட் இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்றதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ எல்லாம் லீடர்ஷிப், ஒரு லீடிங் த காலேஜ் லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய டெவலப் பண்ணேன். மெயினா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் நினைக்கிறோம். ஆக்சுவலா எவ்வளவு ஹம்பிளா இருக்குமோ அவ்வளவு நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நல்லா போகும்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் நெசசிட்டி ஆஃப் பிஹெச்டிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பண்ணேன் ஒரு 5 years முன்னாடி ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை பிஹெச்டி as well. அதனால by God's grace நான் திரும்பி எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. If I'm coming back to India for settlement, I'll be going back to the college, to academic side. Okay, fine sir. ஃபைன். தட்ஸ் ஆக்சுவலி கிரேட் ஐடியா சார். நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் வந்து எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நீங்கள் படித்து இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுச்சுவேஷன்னா, இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. பட் ரீசெண்டாக அதை வந்து எடுத்துட்டாங்க. எம்எஸ்சி கிடையாது, ஐ மீன் எம்ஃபில் கிடையாது, டேரெக்டாக டாக்டரேட் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுவுமே எம்எஸ்சி படிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ கொஞ்சம் வேரி ஆகிடுச்சு. அதை தான் அந்த எம்எஸ்சியை முடிச்சுட்டு டாக்டரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 10 years கிட்ட ஆகிடும் போல். ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், திரும்ப அப்ராட் போகிற ஐடியா இருந்தால் அது பார்க்கணும். அப்படி இல்லைனா எம்எஸ்சி பண்ணணும், திரும்ப அதை முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்குது. பட் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு திரும்ப அந்த இடத்துல ஒரு காட் கிரேஸ் வந்து உங்களுக்கு திரும்ப அந்த பிரின்சிபல் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதையுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 years மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் டைப்பிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒரு பிரின்சிபலாக போகிறது வந்து அது ஓகே ஃபைன், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு எம்எஸ்சி முடிச்ச ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக ஒரு பிரின்சிபலாக போகிறது வந்து அது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் சாத்தியம் இல்லாதது. பட் ஆனால் உங்களுக்கு அது கிடச்சிருக்கு. அது நிறையவே நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க, நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது புரியுது. பட் அதே நேரத்தில் உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் எஸ்பெஷலி இந்த கம்யூனிகேஷன் பட் லீடர்ஷிப்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயம் ரொம்பவே இப்போ நர்சஸ்க்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் ப்ளஸ் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் இருந்ததுன்னா கட்டாயம் அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை அகாடமிக் போனாலுமே கண்டிப்பாக ஷைன் ஆகலன்னு சொல்கிறீங்க. சூப்பர் சார், ஃபைன். ஆல்மோஸ்ட் இப்போது நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் சார். இப்போ இந்தியாவில் நான் வந்து முடிச்சுட்டேன், பிஎஸ்சி முடிச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட், ஐ மீன் என்னுடைய பிரதர் வந்து அவங்க ஒரு 2 years வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல், ஐ மீன் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும்? எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, பிளைண்டாக இருக்குது, பிளாங்காக இருக்குது மைண்டு. நாங்கள் என்ன பண்ணணும்? ஏலேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இஸ் a good question. நீங்க வந்து ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்ட்ரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னா வச்சுக்கிட்டு நீங்க கேக்குறீங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 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 ஐடியாவே இல்லாம வந்து அவங்க கேட்பாங்க. சில பேர் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வந்து ரெண்டு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் நீங்க எழுதணும். முன்னாடி நாங்க இருக்கும்போது ஐஎல்டிஎஸ் இருந்தது. இப்போ பிஇடி அக்செப்ட் பண்றாங்க, ஓஇடி அக்செப்ட் பண்றாங்க, ஓஇடி அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year to 6 months to 1 year வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் எடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ட் நிறைய தெரிஞ்ச பசங்களே பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு போவாங்க, லெத்தாஜிக் வந்த உடனே டயர்ட் ஆயிடுவாங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்ல, அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு ஓடணும், இப்படியே நிறைய ஓடுறதுனால அவங்க வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1 to 2 hours இல்ல 3 hours உட்கார்ந்து நீங்க படிச்சு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ண என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா இப்போ உள்ள எங்க ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஷூடா இருக்காங்க, கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும். அது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணணும். சோ அந்த ஐஎல்டிஎஸ் அக்வைர்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ என்ன புதுசா தி ஆப்ரான்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி வந்து இப்போ வந்து யூகே மாதிரி 2 ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 பண்ணிருக்காங்க. பார்ட் 1 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் நீங்க வந்து தியரி எக்ஸாம்ஸ் இருக்கு. பார்ட் 2 வந்து பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. தியரி எக்ஸாம் வந்து நீங்க தியரி வந்து நீங்க இந்தியால இருக்கும் போதே பண்ணிக்கலாம். அங்க ஒரு இன்ஸ்டியூட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஐஐடிஆர் சொல்லிட்டு ஒரு டெல்லியில ஒன்று இருந்தது. அந்த ஒரு ஏஜென்சி அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஐஹெச்என்ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் நர்சிங் சொல்லிட்டு ஆஸ்திரேலியால. பட் அவங்க கொச்சின்ல பிரான்ச் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல பிரான்ச் வைக்கிறதுக்கு இப்போ அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஐஎல்டிஎஸ்ஆ இருக்கட்டும்,
இல்ல ஓஇடியா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த பார்ட் 1 எக்ஸாம்க்கு இருக்கட்டும், இல்ல பார்ட் 2 எக்ஸாம் வந்து பிராக்டிகல் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கு. சோ அவங்களே அங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. So அந்த மாதிரி இன்ஸ்டியூட் நீங்க பார்த்து நீங்க போய் இப்போ ஆஸ்திரேலியா ஸ்பெசிஃபிக்கா நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு டெடிகேட் ஒரு 3 to 4 months நீங்க டெடிகேட் பண்ணி அங்க போய் படிச்சு அவங்க நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸாம்லாம் நீங்க எழுதி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். பார்ட் 1 வந்து நீங்க அங்க கிளியர் பண்ணிக்கலாம். பட் பார்ட் 2 பிராக்டிகல் வந்து நீங்க ஆஸ்திரேலியா வந்து தான் நீங்க பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு 6 to 8 week பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா மெயினா இங்க உள்ள ப்ரோட்டோகால் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பொறுத்த ப்ரோட்டோகால் மாறும். ஸோ இங்க பர்டிகுலர் ஆஸ்திரேலியால வந்து இவங்க கல்ச்சர் என்ன, இவங்க நீட் என்ன, இவங்க ஹெல்த் சர்வீஸ் எப்படி இருக்குது, இவங்க அப்ரோச் எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் அப்ரோச் எப்படி இருக்கு, இங்க உள்ள எத்திக்ஸ் இங்க ரொம்ப முக்கியம். வந்து எத்திக்ஸ் வந்து இங்க ரொம்ப முக்கியம், கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ப்ராக்டிக்கல் அந்த 6 to 8 weeks வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஆப்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வாங்கிக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்க வந்து மஸ்ட், அது இருந்தா தான் நீங்க வந்து வேலை செய்ய முடியும். இப்ப நாங்களுமே எவ்ரி இயர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்க வந்து ரெனியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்புறம் இப்ப இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு வந்து இன்னொரு இருக்கு, நர்சிங் ஸ்கில் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க படிச்சது வந்து இங்க ஆஸ்திரேலியா ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்து ஒத்து வருதான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ANMAC சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் அக்ரிடேஷன் கவுன்சில். அந்த கவுன்சிலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி அங்கிருந்து ஒரு அக்ரிடேஷன் நீங்க ஒரு சர்டிபிகேட் நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும். சோ இந்த ரெண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா தென் யூ கேன் அப்ளை ஃபார் a job. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 to 12 lakhs அப்படின்ற மாதிரி ஆச்சுது. இப்போ எனக்கு கரெக்டா உள்ள ஒரு இது தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரஃப்லி அபவுட் ஒரு 10 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன், ரஃப்லி அபவுட் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிடும். கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் then you have to seek for a job. ஓகே ஜாப் வந்து நீங்க என்ன பண்ணலாம், either you can come by two way. நீங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரோச் நீங்க பண்ணலாம். நீங்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க உள்ள சர்டன் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ஸே டைரக்டா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணி அங்க போய் ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க இங்க வந்து விசா ஸ்பான்சர் இருக்கு அப்படின்னு. சோ விசா ஸ்பான்சர் இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ஜாபுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், மத்தபடி வந்து அப்ளை பண்ண முடியாது. நாங்க வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 years அப்புறம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி டைரக்டா அப்ளை வரலாம். இப்போ ரீசெண்டா என் ஃப்ரெண்டோட சென்னையில இருந்து இப்போ அவங்களா டைரக்டா அவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாங்க. சோ டைரக்டா அப்ளை பண்ணாங்க, அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சது. இப்போ வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. மேபி இந்த மந்த் ஆஃப் மார்ச் இங்க வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி சோ ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்னு வந்து IELTS எக்ஸாம், அடுத்து வந்து இந்த ஆப்ராக்கு உள்ள அந்த எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ANMAC வந்து நீங்க ஸ்கில் அசஸ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா then you are eligible to apply for a job in Australia. ஓகே சார், ஃபைன். ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டாக வந்து சொல்லிட்டீங்க. இதில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன கெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த IELTS OET இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது இப்போ நான் அந்த கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அவங்க மெஜாரிட்டியாக பேசுகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னும் போது அந்த லாங்குவேஜை நான் கற்றுக்கணும், அதுக்கான டெஸ்ட். அண்ட் செகண்டரியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். அப்கிரா அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்கிறீங்க, அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலில் ஒரு நர்சிங் லைசன்ஸ் நமக்கு தருவாங்க. சேம் அதே போல் நம்ம ஆஸ்திரேலியாவில் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லைசன்ஸ் வாங்கணும். ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த இது ரெண்டுத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்கில் அசஸ்மெண்ட். பிகாஸ் வி ஆர் எஜுகேட்டட் இன் இந்தியன் செக்டார் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் இந்தியன் செக்டார். பட் அந்த ஸ்கில் வந்து நம்ம அவங்களுடைய ஆஸ்திரேலியன் ஸ்கில்லுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அண்ட் தென் ஓகேவா இருக்கான்னு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் தேர்ட் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி ஜாப் செக்யூர் பண்ணலாம். அண்ட் தென் இல்லை ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மூலியமாவோ ஒரு HR மேனேஜ்மெண்ட் மூலியமாவோ நம்ம போகலாம். இதுதான் சார் நீங்கள் மேக்ஸிமம் சொல்ல வரீங்க, இது எனக்கு புரியுது. அதர் தென் வாட் அபவுட் சார் PR சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக மூவ் ஆகிறோம் அப்படின்னும் போது நம்ம அங்கே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லுவாங்களே, PR ஆக முடியுமா? அதுக்கு என்ன சார் ப்ரோட்டோகால்? அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? அதுக்கு வாட் அபவுட் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இங்க வந்து நர்சஸ்க்கு வந்து நம்ம ரியலி லக்கி. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு வந்து 1 year நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க PR அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அது அந்த விதத்துல ரொம்ப லக்கி. இப்போ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா PR அப்ளை பண்ணது ரொம்ப கஷ்டம். இப்போ IT ஃபீல்ட்ல இருக்கட்டும், இப்போ IT ஃபீல்ட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஈவன் உங்களுக்கு நல்ல ஜாப் இருந்தா கூட they have to apply for everything. பட் இங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல வந்து ஹாஸ்பிட்டல் எவ்ரிதிங் நம்மள அசஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து இப்ப ஃபேமிலியா வந்து நீங்க என்ன விசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து கண்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்தே நீங்க இப்போ விசாலே 2 டைப் இருக்கு. இப்போ நீங்க ஒர்க்கிங் விசா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல. ரெண்டாவது வந்து ஸ்பான்சர்ஷிப். இப்போ ஏஜ்டி கேர்ல எல்லாம் வந்து வேலை கிடைச்சது அப்படின்னா அந்த ஏஜ்டி கேர்ல சொல்லுவாங்க நீங்க வந்து ஸ்பான்சர் பண்றதுனால
அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஓகே. ஒரு 4 இயர்ஸ் கண்ண மூடிட்டு ஓடிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபேமிலியோட நீங்க வரலாம், நீங்க மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனா ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா நீங்க 4 இயர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கடையிலயோ அந்த ஒரு நர்சிங் ஹோம் கடையிலயோ நீங்க வேலை செய்யணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. பட் அது ஒரு டிராபேக் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது டிராபேக்னே தெரியல. அது ஒரு ஜாப் செக்யூர் மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கும். நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க அந்த செக்டர் பத்தி. சோ அதனால ஃபேமிலியா கூட்டு வர்றது நல்லதுதான். பட் இங்க என்ன ஒரு கண்டிஷன் பியா இருக்கு அப்படின்னா, நீங்க ஆஸ்திரேலியால வந்து நீங்க வந்து 4 இயர்ஸ் இருக்கணும். 4 இயர்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் 4 இயர்ஸ்ல வந்து நீங்க வந்து 1 இயர் வந்து சாரி அது வந்து சிட்டிசனுக்கு சாரி நீங்க 1 இயர்க்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. ஹாஸ்பிட்டல் ஜாப்க்கு வந்து நீங்க அதானதுக்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். பிஆர். ஓகே சார், ஃபைன். தட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் பிஆர் வாங்குறது பெரிய பல வருஷ கனவாகவே நீ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட். பட் எஸ்பெஷலி நிறைய கண்ட்ரீஸில் நர்சஸ்க்கு பட் அது கொஞ்சம் லேபிளாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக கம்பேரிட்டிவ்லி அதர் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஈஸியாக இருக்குது. பட் இப்போ நான் ஆஸ்திரேலியா வரணும்னு நினைக்கிறப்ப எனக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல சார். ஐ மீன் இந்த ப்ராசஸுக்கு நான் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் எல்லாமே லேக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 10 lakh 5 lakhன்றது எனக்கு எல்லாமே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏதாவது ஐ மீன் லோன் ஏதாவது பர்சனலாக எடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா சார்? ஆக்சுவலா முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இங்க ஆஸ்திரேலியால வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் பேங்க்ல இருந்து லோன் எடுத்து வந்திருக்காங்க. நிறைய நர்சஸ் வந்து லோன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியும். அப்புறம் சில பேர் வந்து அவங்க லைக் பிளட்ஜிங் தி ஜுவல் அந்த மாதிரி கூட வச்சு வந்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி யூ கேன் கெட் a loan from either நீங்க வந்து படிக்க வரீங்கனால அவங்க ஸ்டூடெண்ட் லோன் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு நான் ஒரு குயிக்கா சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல வரதில்ல. இன்னொரு குயிக் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நியூசிலாந்துல வந்து நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இட்ஸ் ஈஸி. ஆஸ்திரேலியா நர்சிங் கவுன்சிலுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க வந்து போஸ்ட் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நியூசிலாந்துக்கு ஆஸ்திரேலியாக்கு ஒரு கொலாபரேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த கொலாபரேஷன் மூலமா வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு வேலை மட்டும் கிடைச்சா போதும் உங்களுக்கு. ஓகே. அவங்க ஓகே ஃபைன் சார், எனக்கு புரியுது. நானுமே அந்த விஷயத்த கேள்விப்பட்டேன். இப்போ நியூசிலாந்துலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிச்சிருப்போம். அதை வந்து அவங்க அப்படியே கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. சேம் இதே மாதிரி தான் வந்து அரப் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அரப் கண்ட்ரீஸில் நம்ம ஏதாவது போகிற ப்ராசஸ் வந்து இப்போ டேட்டா ஃப்ளோலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் மினிமல் அமௌண்ட் பே பண்ணி அந்த டேட்டா ஃப்ளோ இப்போ சவுதிக்கு டேட்டா ஃப்ளோ பண்ணியிருக்குன்னா அதே இல்லை ஓமனோ இல்லை கத்தாருக்கோ போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம அதை அப்படியே மாற்றிக்கலாம். பட் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுன்ற மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான் நீங்களும் இங்கே சொல்கிறீங்க. ஓகே சார். அதை தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியா பற்றி இப்போ எப்படி வர்றது போகிறது, அங்கே என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும், டேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வரலாம் சார். இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து இப்போ பெங்களூரில் ஒரு பிரின்சிபலாக இருந்திருக்கீங்க, அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. அதை தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே நீங்கள் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லாமல். ஏன்னா பிகாஸ் அப்ராடில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்கமிங் நர்சஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சார். ஆக்சுவலா சொல்ல போனா நாங்க படிச்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோல்டன் டைம். எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள்ங்கிற வேர்டுக்கு உள்ள மீனிங் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளவு வாண்டட், ஈவன் ஸ்டூடெண்டா இருந்தா கூட அவ்வளவு வாண்டடா இருந்தது. ஸோ வி என்ஜாய்ட் ஆக்சுவலி. இப்ப நான் படிச்ச காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு. ஸோ நாங்க வந்து இப்போ எங்களோட அப்ரோச் பாத்தீங்கன்னா காலையில 8 to 12 வந்து கிளினிக்கல்ஸ் போகணும் கண்டிப்பா. ஏன்னா எங்க காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே கேம்பஸ்குள்ளேயே தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால காலையில 8 to 12 வந்து கிளினிக்கல்ஸ் போனோம். 12 to 1 லஞ்ச் முடிச்சுட்டு 1 to 5 வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். லேட் ஷிஃப்ட்னா அந்த 5 o'clock முடிச்சுட்டு திரும்பி வந்து 5 to 8 o'clock வந்து கிளினிக்கல்ஸ் போனோம். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் இருக்கு. செகண்ட் இயர் வந்து எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு எங்களுக்கு. ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் 9 o'clockல இருந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும் எங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரகிளாவே ஃபீல் பண்ணல எங்களுக்கு அந்த டைம்ல. மேபி இப்போ மாடர்ன் உள்ள டைம்ல தெரியல எனக்கு. ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய். நான் வந்து பேஷன்ஸோட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், ஹெல்த் எஜுகேஷனா இருக்கட்டும், நர்சிங் கேரா இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணல. ஸ்ட்ரகிள் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. மோரோவர் நான் கிளினிக்கல்ஸ்ல நான் வேலை ஃபுல் டைமா நான் பண்ணல. பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச உடனே நான் இன்ஸ்ட்ரக்டரா தான் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அந்த இன்ஸ்ட்ரக்டரா வந்து காலையில வந்து 8 to 12 ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஆஃப்டர்நூன் தான் கிளாஸஸ்க்கு வருவோம். ஸோ அதனால அப்படியே
போயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரகிள் எங்களுக்கு தெரியல. ஓகே சார், சூப்பர் சார், கிரேட். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு அந்த காலம்னு சொல்லலை, ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப பெருசாக அது வந்து ஸ்ட்ரகிளாக பார்க்கல, என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. பட் புரியுது, ஏன்னா நாங்கள் படிக்கிறப்ப எங்களுக்கு சொன்னது என்ன, முன்னெல்லாம் வந்து நர்சிங் வந்து கேர் ரிலேட்டடாக இருந்தது, ஒரு லவ் பண்ணி கேரோடு கொடுப்பாங்க, மற்ற எதையும் வந்து ஒரி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு மணி இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், டியூ டு ஃபேமிலி ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக பார்க்குறப்ப எந்த ஒரு ஜாப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே மணி மைண்டடாக தான் பீப்புள் போயிட்டு இருக்காங்க. ஈவன் நானுமே அப்படி தான். ஏன்னா இப்போ மணி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற காலகட்டம் வந்ததால் அந்த கேர்ன்ற விஷயம் இருக்குது, லவ்ன்ற விஷயம், ரிலேட்டட் டு ஜாப், இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அதுக்கு மேஜராக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறது இந்த மணின்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்க முடியாது. இப்போ அட் ப்ரெசென்ட் ஜென்ரேஷனாக நான் வந்து அவங்களுடைய வாய்ஸ் ஓவராக நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் நீங்கள் வந்து ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோவில். அது வந்து நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா பட் வி ஹாவ் டு கன்ஃபார்ம் தட், பிகாஸ் நம்ம சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன் சச் கேசஸ் அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாதுன்ற இந்த இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். பட் அது ஒரு ரெஃபரல் மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதன் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ஒரு நர்ஸோ இல்லை வந்து அப்ராட் போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு நர்சிங் ஃபீல்டில் இருக்காங்க சார், ஜஸ்ட் இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க நர்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்லைன் சொல்லணும், இந்த மாதிரி இதான் நர்சிங் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? நர்சிங் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இட்ஸ் மணி மைண்டடா பார்க்காம சர்வீஸ் ஓரியன்டட் மட்டும் நீங்க பார்த்து படிங்க. எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு பிளேசஸ். ஏன்னா இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், இது நம்ம ஒரு 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 புண்ணியம் பண்றோம். ஸோ அந்த புண்ணியம் வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் டு அஸ். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் பண்றது எல்லாத்துலயும் ஒரு காட்ஸ் கிரேஸ் இருந்துச்சுங்கிறது, அது வந்து நீங்க வந்து அதை ஃபுல் ஹார்ட்டடா நீங்க பண்ணும்போது அந்த காட்ஸ் கிரேஸ் உங்க பின்னாடியே வரும். நீங்க வந்து அதை தேடி நீங்க போன அவசியம் கிடையாது. நானும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வெல் டு டூ ஃபேமிலி எல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில தான் வந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து என்னென்ன மணி தேவைப்பட்டுச்சு, என்னென்ன ஃபீஸ் கட்ட தேவைப்பட்டுச்சோ, எவ்ரிதிங் இட்ஸ் ஃபாலன் இன்டு தி பிளேசஸ். அவ்வளவுதான். அது எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆராய முடியாது. பட் இட் ஜஸ்ட் கேம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். நல்லா படிங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஸ்போர்ட்டிவா எடுங்க. இட்ஸ் a great profession. ஓகே சார், கண்டிப்பாக சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எனக்குமே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியப்பட்ட மனுஷங்களில் நர்சிங்கில் இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்க எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு மனுஷன், ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் நர்சிங்கும் போது நான் எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தான் இருக்குது. அப்படின்னும் போது நான் இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டாப்லலாம் போயிருக்கீங்கன்னும் போது அப்போ நம்ம மட்டும் ஏன் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் சார், அப்கமிங்கில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம். அதாவது நர்சிங்கில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். மறக்கவே முடியாது, என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நான் வந்து இந்த விஷயத்த மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? அதை கொஞ்சம் இருந்தால் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சார். கண்டிப்பா. ஏன்னா நான் முடிச்சதுலேருந்து நான் சொல்றேன், அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த ப்ரோட்டோகால் அப்படியெல்லாம் இல்லை, ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும், ப்ரொசீஜர் மேனுவல்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ப்ரோட்டோகால் ஒன்றும் பெருசாக இருந்தது கிடையாது. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வெளியில வந்தப்போ நான் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம ஒரு மாட்டிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் இன் கிரேட் ட்ரபிள். நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் நான் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா, பட் அதுக்குன்னு வந்து நம்மள இங்க வந்து உடனே வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு அதுக்குள்ள நம்ம வந்து யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, ப்ரோட்டோகால் தெரியல, இப்போ ப்ரோட்டோகால் தெரியும், இனி ஐ வில் ஃபாலோ, ஐ வில் மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வேணும். அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதாயிடும். அப்புறம் செகண்ட் திங் வந்து இன்னொன்று சொல்ல போனா, இப்போ நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க ரெனியூ பண்ணணும். நீங்க எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருந்தாலும் எவ்ரி இயர் நீங்க ரெனியூ பண்ணணும். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு லீகலா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாத்துக்கணும். உங்க மேல ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்காம பாத்துக்கணும். ஏன்னா கிரிமினல் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு காரியம் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டோகால் இஸ் மஸ்ட். நீங்க எங்க போனாலும் எந்த யூனிட் போனாலும் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோட்டோகால் என்ன நீங்க அத்துப்படியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரோட்டோகால் நம்பரா இருக்கட்டும், அந்த ப்ரோட்டோகால் என்ன சொல்லுதா இருக்கட்டும், அந்த ப்ரோட்டோகால் படிதான் நீங்க என்னமோ பண்ணணும். தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது நீங்க ஸ்ட்ராங்கா மனசுல. ரெண்டாவது நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இஸ் மெயின் திங். ஸோ கிரிமினல் ரெக்கார்டை நீங்க வந்து கிளியரா வச்சுக்கணும், எந்த கண்ட்ரியா இருந்தாலும். கிரிமினல் ரெக்கார்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டீங்க, ஒரு பார்க்கிங் அஃபென்ஸ் இருக்கோ, இல்ல யார் மேலே இடிச்சிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. பட் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். லீகலா நீங்க வந்து இது பண்ணிக்கணும். நீங்க வந்து ஹைட் பண்ணக்கூடாது எதுவும். இந்த கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரில உள்ள லீகல் சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாமே வந்து இட்ஸ் லிங்க் டு தி நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகே. ஸோ இதை நீங்க கீப் அப் பண்ணிக்கணும். இதுதான் நான் பர்சனலா லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். இது ப்ரோட்டோகால், லீகல் சிஸ்டம்.
ஓகே சார், தட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் எடுத்து இப்போ ஆக்சுவலாக என்னோட டைமில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு அங்கே டைம் ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் டைம் எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவ், பட் இருந்தாலும் டைம் எடுத்து எனக்காண்டி இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்பவே நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருப்போம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்பவே வேல்யூவான விஷயம். பிகாஸ் ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிங்க. பட் நம்ம அப்கமிங்கில் இன்னும் டீட்டெயில்டாக வீடியோஸ் போடலாம். நிறைய விஷயம் ஐ மீன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய குவரிஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நர்சிங் ரிலேட்டட் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் சார்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இவருடைய ஐடியுமே நான் இன்ஸ்டாவில் வந்து டேக் பண்ணி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுலேயுமே நீங்கள் இவருக்கு இன் கேசஸ் வந்து அவர் ஃப்ரீயாக இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அண்ட் தென் இதை தாண்டி வந்து நிறைய ஏஜென்சி அப்படின்றத மட்டும் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா பிகாஸ் அதை ரெஃபர் பண்ணுறது சரியாக இருக்காது. பிகாஸ் வி கான்ட் கிவ் ஏ ட்ரஸ்ட் டு எனி ஒன். பிகாஸ் அவங்க யார் எப்படி நமக்கு தெரியாது. இன்கேஸ் சொல்லலாம் இப்போ இன்றைக்கி இப்படி இருக்காங்க பட் நாளைக்கு எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் ட்ரஸ்ட் கொடுக்க முடியாது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வந்து நிறையா நர்சிங் தமிழ் சேனலில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கண்ட்ரி போடுங்க, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி போடுங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி டைம் எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இன்னும் அப்கமிங் வீடியோஸ் பண்ணலாம் சார். உங்களுக்கு எதாவது இருக்கா சார் கடைசியாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் மணி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் கிளப் பண்ற மாதிரி இருக்குது இந்த வீடியோ. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டேலண்ட் அண்ட் யுவர் கமிங் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நீங்க போடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இன்னொரு வீடியோஸ் பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.